தமிழகத்திற்கு அதிக நிதி வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த நிலையில் மத்திய அரசு இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கவில்லை என்ற பட்டியலை வெளியிட்டுள்ளார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஒரே ஒரு விஷயம் தான், இதெல்லாம் நிர்ணயப்படுறது டைரக்ட் டாக்ஸ்ல எவ்வளவு பேர் எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போனோன்றதெல்லாம் இஸ் கிவன் பை த ஃபினான்ஸ் கமிஷன். ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்கள் கொடுக்காம வச்சுக்கலைங்க. மாசாந்திரம் அந்தந்த டேட்டில் போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. அதை தவிர சில நாட்களில் சில மாதங்களில் அடுத்த மாதம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துட்றோம். இந்த மாதம் ஐயோ கிறிஸ்மஸ்க்கு செலவே இருக்குமே, தீபாவளிக்கு செலவு இருக்குமே, இப்போ பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துட்றோம். டிசம்பர்லேயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 3 முறை நானே கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம இடத்துல இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஜிஎஸ்டி காம்பினேஷன்ஸை பொறுத்த மட்டும் ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வருடமாக இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் growth ரேட் என்பது 14% இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் மாறாக அது நிச்சயமாக அந்த அளவிற்கு அது வரவில்லை என்பதை 5 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது. நம்முடைய நிதி ஃபிஸ்கல் அட்டானமி, நம்முடைய நிதி ஆளுமை, அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி ஆளுமையின் மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ 20,000 கோடியாக இருக்கிறது. இந்த மெட்ரோ ரயிலை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு ஏறத்தாழ 28,493 கோடி ரூபாய் அவங்களுக்கு. கர்நாடகாவில் 17,532 கோடி ரூபாய் ஒதுக்கும். டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா 16,189 கோடி ரூபாய். டெல்லி, ஊபி, ஹரியானா அந்த இதில் பார்த்தீங்கன்னா 13,424 கோடி ரூபாய். வெஸ்ட் பெங்காலுக்கு பார்த்தீங்கன்னா 13,109 கோடி ரூபாய். குஜராத்துக்கு 12,867 கோடி ரூபாய். உத்தரப்பிரதேசுக்கு 11,565 கோடி ரூபாய். நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே 10,000க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்க தொகை வெறும் 3,273 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோவை பொறுத்த மட்டும்.